ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனி பார்ட் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இந்த சோகம் தாங்க முடியாமல் ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட ஆவியோட பேச ட்ரை பண்ணுறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் தான் வருது. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, படத்தோட ஓப்பனிங் சீன் தான். முதல் 20 நிமிஷத்துலேயே படத்தோட கதைக்குள்ளே போயிடுவாங்க. முதல் 22 நிமிஷம் சீனே ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. படம் போகிற ஸ்பீடில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, கண்ணு ஃபுல்லாக ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அடுத்து படத்தில் வந்த காமெடியில் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு காமெடி இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே காமெடிலாம் ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ் விஎஃப்எக்ஸ் தான். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்தது விஎஃப்எக்ஸு. ஆக்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டரும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சூப்பராகவே. குறிப்பாக அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேரும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அருள்நிதி அவர் நடிக்கிற படத்துக்கு மினிமம் கேரண்டி இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்லாம் நல்லாவே இருக்குது, அதே சமயத்தில் வித்தியாசமாகவே இருக்கும். நல்லா இந்த படத்துக்கே நான் போனேன். அடுத்து படத்தோட ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் போன வாரம் ஃபுல்லாக இவங்களை கலாய்க்காத யூடியூப் சேனலே கிடையாது. இவங்களை கலாய்ச்சவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த படம் மூலமாக ரிப்ளை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அடுத்து மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் சாம் சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக படத்துக்கு முதுகெலும்பாக இருந்துச்சு. படத்தில் ஒரு ஹாரர் சீக்வன்ஸை விட இவரோட மியூசிக் கேட்டு கண்டிப்பாக பயப்படுவீங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு மியூசிக்கில். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தரமான ஸ்க்ரீன் பிளேங்க. ஓப்பனிங் சீன்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் பரபரப்பாக சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் என்னன்னா செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்களோ செகண்ட் ஹாஃபில் அவ்வளோக்கு அவ்வளோ சொதப்பிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் பேய் ஜாஸ்தியாக காட்டுறாங்க, ஆனால் அங்கே தான் பயமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேயை காட்டாமல் கதையை நகர்த்திருப்பாங்க, அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் பேயை காட்டியும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அடுத்த நெகட்டிவ் என்னென்னா, படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரிஜினலான படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்காது. ஏன்னா நிறைய ஹாலிவுட் படத்துலேருந்து காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இட்டு, காஞ்சூரிங், ஈவில் டெத் மாதிரி படங்களோட காப்பி நிறையாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த ஒரிஜினாலிட்டி இந்த படத்தில் இல்லை. ஓவராலாக மற்ற பார்ட் 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் டீசெண்டான படம்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.